வல்ல ரஹ்மானுடைய பரக்கத்து பெற்ற இந்த கூட்டத்தில் உங்களுக்கு மத்தியிலே ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். ஆண் மக்களை பெற்றவர்கள் பெண் பார்ப்பீர்கள், பெண் மக்களை பெற்றவர்கள் மாப்பிள்ளையை பார்ப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணத்திற்குரிய மாப்பிள்ளையோ பெண்ணையோ தேடுவதற்கு முன்பாக அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுங்கள். திருமணம் என்றால் என்ன? திருமணம் முடித்ததற்கு பிறகு இல்லறம் என்றால் என்ன? திருமணம் முடித்து அவர்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் வீட்டுக்கு போவோம், மகனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மகன் என்ன செய்வான்? அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு போவான். அப்படி அந்த இணையாக சேரக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறதே, அந்த குடும்பங்களுடைய அவசியத்தை, அந்த குடும்பங்களுடைய மரியாதையை, அந்த குடும்பங்களுடைய தேவையை, அந்த குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உறவுகளை மதிப்பதற்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். தயவு செய்து பெற்றோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, நாங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பொது வாழ்க்கையில கணவன் மனைவிகளுக்கு இடையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பதை நாங்கள் தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதற்கு முன்னால், உங்களுடைய மகன்களுக்கு பெண் பார்ப்பதற்கு முன்னால் திருமணம் என்றால் என்ன, இல்லறம் என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன என்பதனை நீங்கள் முதலில் சொல்லிக் கொடுங்கள். அதற்கு பிறகு திருமணத்திற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். என்னுடைய கோரிக்கையை இந்த சமூகத்திற்கு நான் முன்னாலே வைக்கிறேன். இந்த சமூகத்திற்கு முன்னால் மலேசியாவில் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, அரபு நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன தெரியுமா? திருமணம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் மணமகனும் மணப்பெண்ணும் ஏதேனும் ஒரு மதரசாவிற்கு சென்று குடும்பவியல் வாழ்க்கை, குடும்பவியல் என்ற ஒரு பாடத்தை அவர்கள் 3 மாதம் படித்து சான்றிதழ் பெற வேண்டும். தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்களுடைய கவனத்திற்கு நான் சொல்கிறேன். அரபு நாடுகளிலும் மலேசியாவிலும் இருக்கக்கூடிய சட்டம் இப்படி நடைமுறையில் இருப்பதால் தான் அங்கே கணவன் மனைவி பிரிவது என்பது மிக மிக குறைவு. அதிலும் சைத்தான் விளையாடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால் அது நடைபெறும். 100க்கு 100% இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் மிக மிக குறைவு. நம்முடைய சமுதாயத்தில் மிக மிக குறைவாக இருந்தது. ஆனால் 2000க்கு பிறகு, 2010க்கு பிறகு நீதிமன்றங்களையும் போலீஸ் ஸ்டேஷனையும் நாடக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் குடும்பவியல் என்னவென்று தெரியாத மணமக்கள் திருமணம் செய்து வைப்பதால். எனவே தாய்மார்களும் தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பற்றிய வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்லிக் கொடுங்கள். இந்த சமூகத்திற்கு முன்னால், இந்த சமூகத்தில் மக்கள் வயப்படுத்தப்பட்ட ஜனநாயக முறையில செயல்படக்கூடிய இந்த அமைப்புகள் இருக்கிறாங்க இல்லையா, ஜமாத்துல் உலமா, டிஎன்டிஜே, ஜாக்கு, அத்தாயி இஸ்லாமிய கல்வி அமைப்பு, முஸ்லிம் கல்வி இயக்கம், ரஹ்மத் ட்ரஸ்ட், ஜான் ட்ரஸ்ட், ஐபிபி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பிரச்சார பேரவை, இஸ்லாமிய கலாச்சார பேரவை என்று தமிழ்நாட்டில் மக்கள் வயப்படுத்தப்பட்ட ஜனநாயக அமைப்புகள் எத்தனையோ இருக்கிறது. அந்த அமைப்புகள் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி 3 மாதம் திருமணம் செய்வதற்கு முன்னால் அவர்கள் இந்த பாடத்தை படித்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருமணம் செய்து வைப்போம் என்ற நடைமுறையை கொண்டு வந்தால் நம்முடைய சமூகத்தில் மிக மிக குறைவான பிரச்சனைகள் வரும், இல்லாமல் செய்ய முடியும் என்பதனை இந்த பொது சமூகத்திற்கு தெரியப்படுத்தி கொண்டு நாம் இப்ப சொல்லுவது உங்களுக்கு கேலியாக இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கலாம், இதெல்லாம் சாத்தியமா என்று நினைக்கலாம். ஆனால் வெகு விரைவில்
இந்த சமூகம் அந்த நிலையை நோக்கி நகரும், அதற்கு நாமும் நடைமுறைப்படுத்துவோம் என்பதனை கூறிக்கொண்டு இந்த மணமக்களை வாழ்த்துவதற்கு நிக்காபுக்கு வாசிக்கப்படும். அதற்கு பிறகு மாப்பிள்ளை மணமகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுவார். அதுவரை அமைதியாக இருந்து முழு நன்மையை பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மஜித் ரஹ்மான் ஜும்மா பள்ளி வாசல் திருமண நிக்கா பதிவேடு நிகழும் ஹிஜ்ரி 1446 ஆண்டு ரபியுல் அவல் மாதம் பிறை 5 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை 11 மணி அளவில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பாப்பா ஊரணி தெரு நார்சுலி ஏந்தல் 11/2 கபீர் முகமது மற்றும் நபீசா அவர்களுடைய மகன் அப்தாஹிர் அவர்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பாரதிதாசன் தெரு 16/43 சாகுல மீது மற்றும் நியாஸ் பானு ஆகியோருடைய மகள் ஆசிபா சஹானி ஆலிமா ஆகிய இருவருக்கும் 24 கிராம் தங்க நகை செயின் காட்டுங்க போட்டாச்சா? மணமகளிடத்துல கொடுத்துட்டாங்க, கழுத்துல போட்டாங்க. மகர் கொடுத்து திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. சம்மதித்து மணமகனும் மணமகளும் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். மணமகளின் பொறுப்பாளர் தாய்மாமன் அஜ்மீர் அலி கையொப்பமிட்டிருக்கிறார். மணமகன் வீட்டு சாட்சியாக அப்துல் ரஜாக் மகன் அப்துல் அஜீஸ், பக்கீர் முகமது மகன் அப்துல் ரஜாக் இருவரும் கோட்டையூர். மணமகள் சாட்சியாக அறந்தாங்கி சையது மீரா மகன் சாகுல மீது, அறந்தாங்கி அப்துல் ரஜாக் மகன் முகமது சாலிபு ஆகியோர் கையொப்பமிட்டு இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள். ஜமாத்தினுடைய தலைவர் பி அஜ்மீர் அலி, செயலாளர் ஏ அப்துல் ஹமீது ஆகியோர் கையொப்பமிட்டு இந்த திருமணத்தை அங்கீகாரப்படுத்தியிருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜாமா பைனகுமா ஃபீ கைர். 24 கிராம் தங்க மகருக்கு என் மகளை ஏத்துக்கிறீங்களான்னு கேளுங்க. நீங்க ஏத்துக்கிட்டே அமல் செய்துன்னு 3 தடவை சொல்லுங்க. அதை திருப்பி சொல்லுங்க. அமல் செய்து என் சார்பாக நடைபெறக்கூடிய விருந்தில் அனைவரும் கலந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லுங்க. சலாம் அலைக்கும். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜாமா பைனகுமா ஃபீ கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.